எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். சில நிமிடங்கள். அதன் பிறகு ஆதிமூலத்தவத்தை சில புரிதல்கள் பகிர்ந்து கொண்ட பிறகு தொடரும். இப்போது தியானத்தினுடைய முதல் படியை நாம் அடைந்து கொள்வோம். கண்களை மூடியிருத்தல், அதிட்டானாவை நிறுவிக்கொள்ளுதல், மூச்சின் மீது கவனமும் உணர்வும். தியானத்தை தொடங்குறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய புற சூழல்கள் நம்மில் நிலவுகிறது. அந்த புற சூழலிருந்து நாம் அக சூழலுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு நாளுமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதனால தான் இந்த தியானத்தினுடைய முதல் நிலையினுடைய 3 படிகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்றோம். அதுலேயும் முக்கியமாக அந்த கண்ணை மூடும்போது ரொம்ப உறுதியாக நம்ம அக சூழலுக்குள்ள போகக்கூடிய ஒரு தன்மையை எப்படி நம்ம ஏற்படுத்திக்கலாம்னா, கண்ணை மூடி இருக்கோம் இல்லையா, அது மேலே கவனம் செலுத்துறது மூலமாக நம்ம செஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா அந்த கண்ணை மூடி இருக்கிறது மேலேயே நம்ம கவனத்தை செலுத்திட்டு சில நிமிடங்கள் இருந்தாலே அந்த அகம் திரும்புதலுடைய முதல் படி என்பது உறுதியாக அமைந்துவிடும். ஆட்டோமேட்டிக் அதிட்டானாவும் அதோடவே சேர்ந்து ஏற்பட்டுரும். அதன் பிறகு மூச்சின் மீது கவனம் உணர்வு கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். எந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய தொடங்குவதற்கு முன்னாலும் இந்த தியானத்தினுடைய முதல் படிக்கான இந்த 3 நிலைகளை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள். இது மருத்துவ ரீதியிலும் சரி, நம்முடைய உடலின் ஆற்றல் தன்மைகளை புரிந்து கொண்ட தன்மையிலும் இது மிகவும் சரியான நிலையில் நம்மை தயார்படுத்தும். இப்போ ஒரு செயல் புரிதல் என்பது புற சூழலில் நடக்கக்கூடிய ஒன்று தானே.
அதுக்கு நம்ம அளவுல தயாராகணும் அப்படின்னா, அதுக்கு இந்த 3 நிலைகள் வந்து மிகச்சரியான உதவியை நமக்கு செய்ய முடியும். கண்ண மூடி இருக்கிறது, அதிட்டானால உடலை நிலைநிறுத்துறது. அதிட்டானால் உடல் நிலைநிறுத்தப்படும்போதே, மனசு சொல்றத உடம்பு கேட்கணும் அப்படின்ற அந்த தகவல் உடலுடைய அத்தனை அங்கங்களுக்கும் சென்றுவிடும். அப்பதான் அந்த மைண்டுக்கும், பாடிக்குமான கோஆர்டினேஷன் வந்து புற சூழல்ல நம்ம இயங்கும்போது, எந்த விதமான சிரமங்களும் இல்லாம நமக்கு ஏற்படும். நெறைய பேர் அதுல தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. மைண்ட் ஒண்ணு சொல்லும், பாடி அது செய்யாது. அது செய்றதுக்கு பாடி தயாரா இருக்காது. ஸோ, அதனால குழந்தைங்களுக்கும் சரி, நம்ம வீட்ல எந்த செயல செஞ்சாலும் இந்த 3 ஸ்டெப்ப நீங்க வந்து ஒரு 3 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து என்னோட கிளினிக்ல சில பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்பவுமே முன்னாடி வந்த உடனே நம்ம பார்த்துருவோம். இப்ப வந்து அவங்கள வந்துட்டு ஒரு 3, 5 மினிட்ஸ் கண் மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த தியானத்துடைய அந்த 3 நிலைகள்ல இருந்துட்டு, அவங்களுக்கான அந்த நாடி பரிசோதனையோ, சிகிச்சையோ, அவங்களுக்கான கன்சல்டிங்கோ பண்ணும்போது, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு நிதானம், ஒரு தெளிவு, சரியான வழிமுறைகள். அது நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா, அது இயல்பாவே அந்த இடத்துல வரக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இது எல்லாருக்குமே அந்த ஒரு ஒழுங்கு ஏற்படுவதை உணர முடியும். இது தொடக்கமா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாம வந்து இந்த வகுப்ப தொடங்க போறோம். ஆதிமூல தவம் செஞ்சுகிட்டு இருக்கோம். 8 பாகங்கள் நாம அத பேசியிருக்கிறோம். ஆதிமூல தவத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மறைபொருள் தியானத்த பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து, கடந்த வகுப்பு வரைக்கும் நீங்க வந்து அத ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்பதான் ஆதிமூல தவத்த முழுமையா நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆதிமூலத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தவம். வேறு எங்கும் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை இந்த தவமுறை. நமக்கு அது இறைவனுடைய அருளால் கிடைத்திருக்கின்றது. இப்போ வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது. சிம்பிளா சொல்றாரு. தொழுகை. இது எல்லாமே தியானம் தான். தியானத்துல என்ன நிறைவேற்றப்படுதோ, அதுதான் வழிபாட்டிலயும், தொழுகையிலயும் நிறைவேற்றப்படுது. இறைவனை நினைவு கூறுதல், இறைவன் முன்னால் உங்களை இருத்திக் கொள்ளுதல், இறைவன் தான் உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்தல், நேற்றும் அவன்தான் வாழ்வித்தான், இன்றும் இப்போதும் அவன்தான் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலத்தவணை வரை அவன்தான் உங்களை வாழ்விக்க தகுதியானவன். இதை உணர்வதுதான் தொழுகையினுடைய மையம். அப்போ தியானத்துல எக்ஸாக்ட்டா அது நிறைவேற்றப்படுகிறது. இத நம்ம உணர்ந்து பண்ணணும். தியானம் என்பது ஒரு இறை வழிபாடு, தொழுகை என்பதை உணர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். அதுதான் இந்த தியானத்தை கண்ணியப்படுத்துது. வழிபாடு வேற, தொழுகை வேற, தியானம் வேற அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அங்க குழப்பங்கள் நிலவிவிடும். இதுல தெளிவா இருக்கும். இந்த உலகத்துல நாம செயல் புரிதல்களுக்கு நிறைய தடைகள் வரலாம். நிறைய தடைகள், சவால்கள் வரலாம். அதுல எதுக்கு அதிகமான சவால்கள் வரும் அப்படின்னா, ஒரு நல்ல செயல செய்றது. ஒரு கெட்ட செயல, ஒரு வீணான செயல, ஒரு கேளிக்கைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயல ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால தான் ஈஸியா செஞ்சிட முடியும் நம்மளால. வாய்ப்புகள் வந்து கிட்டயே இருக்கும். ஜஸ்ட் உங்க கை கெட்டுற தூரத்திலே அதெல்லாம் இருக்கும். அதனால ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு வாய்ப்புகள், மனிதர்களின் ஒத்துழைப்புகள் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அத செய்யறதுக்கு நமக்கு கடினமாக உணர்வோம். சரி, இன்னைக்கு நம்ம சமூகத்திலே நம்ம சட்டங்களே நன்மைகளை செய்வதற்கு அவ்வளவு சவால்களாக இருக்கின்றன. அவ்வளவு சவால்கள் இருக்கு. நல்லது செய்றதுக்கு. அரசியல் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான தடை தான். எத்தனையோ படங்கள்ல கூட நம்ம அத பார்த்துருக்கோம். இந்த உலகத்திலேயே நன்மையான ஒரு செயல் ஒன்று இருக்கிறது என்றால், அது வழிபாடு தான். தொழுகை தான். ஏன்னா, அதுதான் நன்மைகளின் உச்சம். இப்ப நல்ல செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு தடை இருக்கும்போது, நல்ல செயல்களுடைய உச்சமாக இருக்கக்கூடிய தொழுகை செய்வதற்கு, வழிபடுவதற்கு, தட் இஸ் தியானம் செய்வதற்கு தான் இந்த உலகத்திலேயே அதிகமான தடைகள், சேலஞ்சஸ் உண்டு. ஒவ்வொரு நாளுமே இத உணர்வோம். இவரு ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க. கொஞ்சம் ஈஸியா ஆக்கி விட்டுருங்க அப்படி. 2 வருஷமா நீ பண்ணிட்டியா? இன்னைக்கு உனக்கு ஒரு புதுவிதமான ஒரு தடைய நாங்க குடுக்குறோம். அப்படின்ற மாரி தான் இந்த உலகம் குடுக்கும். ஏன்னா இந்த உலகத்தினுடைய நோக்கமே நம்பிக்கையாளர்களை சோதிப்பது தான். உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இறைவனை முன்னோக்கி இருக்கிறீர்கள் என்பதை
அறிவதுதான் இந்த உலகத்தினுடைய நோக்கமே. அதனால நீங்க எந்த அளவுக்கு தொழுகையிலையும், வழிபாட்டிலையும், தியானத்திலையும் நீங்க முன்னேறுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான தடைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். சவால்கள் பெரிதாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த தொழுகையில் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஞானங்களை நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஸோ ஒவ்வொரு நாளுமே போராட்டம். அதனால தியானம் செய்யறதுக்கு எந்த செகண்ட் தாட்டுமே இல்லாம அப்படி உட்காரணும். அதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஸோ இன்னைக்கு அதே புரிதலோட ஆதிமூல தவம் செய்ய தொடங்கலாம். ஆதிமூல தவம் செய்ய தயாராகுங்கள். கண்களை மூடி இருக்கலாம். ஒரே உணர்வு தான். அகிலங்களின் அரசனாம் என்னுடைய படைப்பாளனை நான் முன்னோக்கி அமர்ந்திருக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத இரக்கம் கொண்டவனுமாகிய அந்த படைப்பாளன், அந்த மகாசக்தி என்னை நேருக்கு நேராக கவனித்துக் கொண்டிருக்கு என்ற உணர்வோடு தியானிக்க தொடங்கும். இது நிச்சயமாக கற்பனை அல்ல. படைப்பாளனுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறைந்திருக்க முடியாது. பார்வைகள் ஒன்றை அடைவதற்கு முன்னாலேயே படைப்பாளன் அங்கு தன்னுடைய இருப்பை அமைத்திருக்கும். பார்வைகளை எல்லாம் கடந்த அந்த ஒரு தன்மை இறைவனுடைய இருப்பு என்பதை உணர்ந்து முழுமையான திறவு நிலையில் தியானிக்க தொடங்குங்கள். ஆதி மூலத்தவம். உங்கள் உடலில், மனதில் எது நிகழ்ந்தாலும் அதை இறைவன் தவறாமல் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் உங்களால் நிலை பெற முடியவில்லை என்றால், ஒரு பொருள் வடிவம் உங்கள் கவனத்துக்கு தேவைப்படுகிறது என்றால், உங்கள் உடலின் மீது கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனதின் மீது கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உடல் மீது
உங்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டிருப்பதை இறைவன் பார்க்கின்றான் என்ற உணர்வுக்கு வாழ்ந்துவிடுங்கள். இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆதிமூலத்தவத்தின் அத்தனை அம்சங்களையும் சரியான புரிதலோடு உணர்ந்தவர்களாக தியானித்துக் கொண்டிருங்கள்.
தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து. மீண்டும் நினைவூட்டல். ஆதிமூல தவம் செய்வதற்கு எந்த விதமான வழிமுறையும் கிடையாது. எந்த விதமான ப்ரொசீஜரையும் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. நாட் ஈவன் அடிக்ட் ஆனாலும் கூட நீங்கள் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அந்த உணர்வுல உறுதியா இருக்கு. இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த ஒரு உறுதித்தன்மையை மட்டும் நீங்க பேணிக்கிட்டா போதும். இப்படி என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் நீ கண்ணை திறந்தே கூட உட்கார வேண்டிய அவசியம் உணர்வு வந்தாலும் உட்காந்துக்கலாம். ஆனா நீங்க கண்ணை திறந்து உட்கார்ந்து இருக்கிறது இறைவன் பார்த்து கொண்டு. ஒரு கெட்ட எண்ணம் மனசுல எழுது, அதையும் இறைவன் பார்த்து. ஐயோ கெட்ட எண்ணம் வருது இறைவன் பார்க்குறேன், நீங்க மறைக்க தேவையில்லை, பார்க்கட்டும். உங்களுக்கு இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கின்றான் என்ற உணர்வு உறுதியாக இருக்கும்போதுதான் அவனிடம் நீங்கள் பொறுப்பை கொடுப்பீர்கள். இப்போ ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பந்தியில் உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு காய் தீர்ந்து போச்சு. அந்த காய் வைக்கிறோம், அங்கிட்டு இருப்பேன். அவன் நம்மளை பார்க்கவே மாட்டேன். நம்மளும் அப்படி இப்படி. அதுவும் இந்த பாயாசம் ஊற்றுவீங்கன்னா அந்த பக்கம் வரவே மாட்டாங்க, நம்ம இருக்கிற பக்கமே. அப்போ நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஐயோ தீர்ந்து போச்சு, திருப்பி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா, ரசம் ஊற்றுவாங்களா, காய் வேணுமே, ஊறுகாய் வேணுமே, ஸ்வீட் வைப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எல்லா வாளியும் வச்சு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே நிக்கிறாங்க உங்களை பார்த்துக்கிட்டே. உங்களுக்கு எந்த ப்ரெஷர் இருக்காது. நீங்க பாட்டுக்கு சாப்பிடுவீங்க. என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுவீங்க. அது வேணும்னா வந்து வைப்பாங்க. நீங்க வைங்க வைங்கன்னு கூட வைங்க சார், வைக்கவா சார், இது வேணுமா அது வேணுமா. அந்த மாதிரி நம்மளை இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற உணர்வு உறுதியா நமக்கு இருக்கும்போது நமக்கு ப்ரெஷர் இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம். அது ஃபேமிலிலேயோ, ஒர்க் பிளேஸ்லயோ, நம்ம ஆரோக்கியத்திலேயோ, வாட் எவர். அந்த ஸ்ட்ரகிளை வந்து இறைவன் பார்க்குறான் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அவன் பார்க்குறான், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறை இறைவன் உங்க அறிவிப்பான்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க அனுபவிப்பீங்க. உதவி வந்துகிட்டே இருக்கும். வழிகாட்டல் வந்து கொண்டே இருக்கும். ஞானங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. லேசா இருக்கும். ஏன் நமக்கு முன்னாடி கஷ்டமா இருந்தா, இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு இல்லை. இறைவனுக்கு நம்ம சொல்லணும் போல. விருப்பங்களை கொடுக்கறதே இறைவன் தானே. திருப்பி அவங்ககிட்டயே போய் எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். கொடுத்ததே நான் தான், என்கிட்டே திருப்பி வந்து சொல்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிரார்த்தனையே கூட அவசியமானதாக இருக்காது. ஆதிமூல தவம் என்ற அந்த உணர்வில் நிலை. ஆதிமூல தவம் என்பது எந்த ஒரு வழிமுறையால், அது ஒரு உணர்வில் நிலை பெறுது. அந்த உணர்வில் நிலை பெற்று விடுவது என்பது ஆன்மீக பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். இந்த ஒரு புரிதலை நம்ம ஆழமா வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 நாள் கிளாஸ் தான் இருக்குது இந்த மந்த்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 21 டேஸ் செஷன் நம்ம ஒரு கிராண்ட் ரிவிஷனுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃப்ரம் பேசிக்ல இருந்து ஆதிமூலத்தவம் வரைக்கும் ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். அதை நீங்க தயாரா இருங்க. அந்த வகுப்பை நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு 21 நாட்கள். நீங்க உங்களுடைய வேலைகளுக்கு, பொருள் ஈட்டல்களுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெடுறீங்களோ, நேரம் கொடுக்குறீங்களோ, கவனம் கொடுக்குறீங்களோ, அதை விட ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவே இந்த ஆன்மீக வழிமுறைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டும். அப்பதான் அதெல்லாம் லேஸ் ஆகும். நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லா மாறும். இந்த அழகிய புரிதல்களோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.